செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. திருச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இன்று கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அரசு தாவரவியல் பூங்கா, சேரிங் கிராஸ், மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம், காந்திநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் குளு சூழல் நிலவியது. கோவையில் துடியலூர், கவுண்டம்பாளையம், கவுண்டர்மில்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதேபோன்று துண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, துண்டாமுத்தூர், விராலியூர், நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது.